பித்ரு சாபத்திற்கு என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் எந்த நாட்களில் செய்ய வேண்டும்? இப்ப இந்த பித்ரு சாபம் நம்ம பிரேத சாபம் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? பிரேத சாபங்கிறது வேற, பித்ரு சாபங்கிறது வேற. இப்ப பித்ருக்களினுடைய சாபங்கள்னா என்ன அப்படின்னா, தலைமுறைகளா இப்ப நம்மளுடைய தாத்தா, அப்புறம் அப்பா, அப்புறம் இப்போ அந்த பையன் ஒரு 3 தலைமுறையா சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, தவசமே பண்ண மாட்டாங்க. எந்த அமாவாசைக்கும் பண்றதில்ல, மாலைபட்சத்திலயும் பண்றதில்ல, எந்த பித்ரு காரியமே பண்ண மாட்டாங்க. கேட்டா எங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல அப்படின்னுவாங்க. ஸோ இது தலைமுறைகளா அந்த பித்ருக்களுக்கு ஒரு அமாவாசை, இல்ல அவங்க இறந்த நாளு, எதுலயுமே தவசம் குடுக்காதவங்க குடும்பத்துல இந்த பித்ரு சாபம்ங்கிறது இருக்கும். ஸோ இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இல்ல நான் எப்படி நான் போக்கிக்கிறது? ஏன்னா நெறைய லேடீஸ் என்ட்ட சொல்லுவாங்க, எங்க மாமியார் ஃபேமிலில இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லன்னு. இதுல நம்புறதுக்கும், நம்பாததுக்கும் என்ன இருக்கு? நம்மளுடைய கடமை இது. உயிரோட இருக்கும் பொழுது எப்படி நீங்க வந்து சாப்பாடு போடுறீங்களோ, இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு வருடத்துல ஒரு நாள் நம்ம எள்ளும் தண்ணியும் நம்ம குடுக்குறோம். இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். எப்படி உங்க உங்க குடும்பத்துல இறந்தவங்க வந்து பறவையா இருக்கலாம், இல்லைன்னா எறும்பா இருக்கலாம், இல்ல ஈயா இருக்கலாம், இல்ல உங்க வீட்ல பல்லியா கூட இருக்கலாம். அப்ப அவங்களுக்குன்னு நம்ம வந்து அந்த ஒரு ஆகாரத்தை நம்ம கொடுக்கறது தான். ஏன்னா பிறப்பு எப்படி ஒரு உண்மையோ, இறப்பு வந்து உண்மை. நம்மளும் ஒரு நாள் போறதுதான். அப்ப நம்மளுடைய ஆத்மா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஈ, எறும்பு, பல்லி, பூச்சி எங்கேயோ பொறக்குறோம். இப்ப நமக்கு அந்த சாப்பாடு கிடைக்கணும் இல்லையா? நம்ம அந்த சாப்பாடு கிடைக்காம ஒரு தண்ணி கிடைக்காம எவ்வளவு திண்டாடுவோம். அது அந்த ஜீவராசிக்கு அது இருக்கிற இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம எங்க அவங்க பேரை சொல்லி 3 தலைமுறை பேரை சொல்லி நம்ம அந்த பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணியும் நம்ம கொடுக்குறோம். இது என்ன அவங்களுக்கு போகுமா? அவங்க சாப்பிடுவாங்களான்னு குதர்க்கமா சில பேரெல்லாம் இந்த விதண்டாவாதம்லாம் கேள்விகள் நிறைய கேட்பாங்க. நம்மளுடைய ஹிந்து தர்மத்துல வந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. எதுலயுமே பதில் இல்லாமையே கிடையாது. ஆனா நீங்க கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்னா, கரெக்டான மனிதர்கள்ட்ட கேட்கணும். எவ்வளவு விஷயம் தெரிஞ்சவங்க எவ்வளோ இருக்காங்க. வேத பண்டிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு சாஸ்திர ரீதியா சொல்றதுக்கு. ஸோ இதுக்கு மேலேயாவது உங்க குடும்பத்துல இது மாதிரி யாருமே பண்ணல அப்படின்னா, அந்த மாதிரி வேத பண்டிதர்களை போய் பார்த்து, என் குடும்பத்துக்கு இந்த பித்ரு சாபம் இனிமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத கேளுங்க. வருடத்துல இதுக்குதான் 15 நாட்கள் மாலையபட்சம் அப்படிங்கிறது வருது. இந்த மாலையபட்சத்துல பண்ணலாம், ஆடி அமாவாசையில பண்ணலாம், மகாலய அமாவாசையில பண்ணலாம், தை அமாவாசையில பண்ணலாம். இதற்கும் நாட்களை வந்து பெரியவர்கள் நமக்கு குறித்து கொடுத்திருக்கிறாங்க. எப்பொழுதுமே பெரியவங்க என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சந்ததிகள் வந்து நல்லா இருக்கும். ஸோ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா இந்த பித்ரு சாபம்லாம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, மறக்காம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு விளக்கேத்தி நாகரினுடைய அருளையும் பெறலாம், கருடனினுடைய அருளையும் பெறலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.